அப்படின்னா தசா சிஸ்டம் பார்த்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் தசா, சன் தசா எவ்வளோ வருஷம், மூன் தசா எவ்வளோ வருஷம், மார்ஸ் தசா எவ்வளோ வருஷம்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே எடுத்துக்கிட்டாரு. இப்போ சன், மூன், மார்ஸ், மெர்க்குரி. ஓ, உங்களுக்கு புரியுது இல்லையா? இது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம். இல்லை, உங்களுக்கு நான் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது நீங்கள் இதுவா எது இது டவுட் வரக்கூடாது. தெரியுதுங்களா? எல்லாருக்கும் போடலாமா? நோ ப்ராப்ளமா? ஓகே. சன், மூன், மார்ஸ், மெர்க்குரி, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, ராகு. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டு இல்லையா? அது என்ன பண்ணியிருக்காங்க? தசா சிஸ்டம் கேத்து. ஃபர்ஸ்ட் தசா இஸ் கேத்து தசா, சுக்ர தசா, சன் தசா, மூன் தசா, மார்ஸ் தசா, ராகு தசா, ஜூபிட்டர், சாட்ரன் and Mercury. Sun Dasha 7 years, 6 years, Moon Dasha 10 years, and Mars Dasha 7 years, Mercury Dasha is 17 years, Jupiter Dasha is 16 years, Venus Dasha is 20 years, Mercury Dasha, oh sorry, Sun, Moon, Mars, Mercury. Mercury is 17 years. Jupiter is 16 years. Venus is 20 years. Venus put Venus is 20 years. Saturn is 19 years. And Rahu is 18 years. Ketu is 7 years. இது தசை சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்துட்டு சித்தா நட்சத்திரம். சித்தா நட்சத்திரம்னா சித்திர நட்சத்திரம் எந்த 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 பிளானட் இண்டிகேட் பண்ணுதுன்னா சித்ரா இஸ் ரூலிங் மார்ஸ். ஸோ மார்ஸ் தசை என்ன? மார்ஸ் தசை 7 இயர்ஸ். இப்போ இன்னைக்கு யார் இந்த டைமில் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்டார்டிங் தசை இஸ் மார்ஸ் தசை, குஜ தசை நடக்கும். அந்த குஜ தசை 7 இயர்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ராகு தசை வரும், அது 18 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் குரு தசை வரும், 16 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் சனி தசை வரும், 19 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் புதன் தசை வரும், 17 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கேத்து தசை 7 இயர்ஸ் வரும். வீனஸ் தசை 20 இயர்ஸ், சன் தசை 6 இயர்ஸ், மூன் தசை 10 இயர்ஸ். டோட்டல் பண்ணீங்கன்னா 120 இயர்ஸ் வரும். திஸ் இஸ் தசா சிஸ்டம். இப்போ உங்களது நட்சத்திரம் என்ன? புராடம். புராடம்னாக்கா சுக்கிர தசை. நீங்க பிறக்கிறப்ப சுக்கிர தசை நடந்துட்டு இருந்தது. அங்கிட்ட கணக்கு போட்டிங்கனாக்கா 20, 26, 10, 36, 36, ஒரு 7, 42, 42. நீங்கள் கிட்டத்தட்ட சாட்டர்ன் கிட்ட வந்துட்டீங்க, ஜூபிட்டர் சாட்டர்ன் கிட்ட வந்துட்டீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்கள் தசாஸு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே. நீங்கள் பிறந்தப்ப எந்த தசைனா, இப்போ சுக்ரன் இவரது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துடைய ரூலர் யாரோ அந்த தசை தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்கும். அங்கேருந்து கண்டினியூ ஆகும். ஓகே. இதை என்ன பண்ணாரு அவர்? எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு என்ன பண்ணாரு? இப்போ ஒரு இப்போ அஸ்வினி நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? எப்படி? இப்போ மேஷ ராசி, இதில் அஸ்வினி, பரணி, கிருத்திகா. அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகா 1 பாதம் பார்த்தோம் இல்லையா? இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. இந்த அஸ்வினி நட்சத்திரனுடைய டோட்டல் டிகிரிஸ் எவ்வளோன்னா 13 டிகிரி 20 மினிட்ஸ். இது 13 டிகிரி 20 மினிட்ஸ். ஒரு பாதம்னாக்கா 3 டிகிரி 20 மினிட்ஸ். டோட்டல் பண்ணிங்கன்னா 30 டிகிரி வரும். ஓகே. 30 டிகிரி. இதில் 13 டிகிரி 20 மினிட்ஸ் ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டாரு. புரிஞ்சுங்களா?
இப்போ அதே he converted into minutes. ஏன்னா 13 டிகிரி 20 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, இது மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணாக்கா 13 டிகிரி இன்ட்டு 60 6 0 0 6 3 18 8 மீதி 1 6 1 6 1 7 720 + 20 800. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு நட்சத்திரம் கிளீனாக கொஞ்சம் சீரியஸாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பேஸில் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா கேபி ப்ரெடிக்ஷன் பண்ணவே முடியாது. ஓகே, ஒரு நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட்ஸ், அஸ்வின் நட்சத்திரம் வந்து 13 டிகிரி 20 மினிட்ஸ், பரணி 13 டிகிரி 20 மினிட்ஸ், கிருத்திகா ஒரு பாதன்றதுனால 3 டிகிரி 20 மினிட்ஸ், டோட்டல் 30 டிகிரி ஒரு டிவிஷனுக்குள்ள வருது. இதில் ஒரே ஒரு நட்சத்திரத்துக்கு 13 டிகிரி 20 மினிட்ஸ், அந்த 13 டிகிரி 20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாரு, டிகிரியை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாரு. 13 டிகிரி இன்ட்டு 60 மினிட்ஸ், 60 ஏன்னாக்கா 1 டிகிரி இஸ் 60 மினிட்ஸ் இல்லைங்களா? ஸோ மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாக்கா உங்களுக்கு 780 வருது, ப்ளஸ் 20 மினிட்ஸ் 800 மினிட்ஸ் வந்தது. கரெக்டுங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ திஸ் இஸ் 800. ஓகே, இது எடுத்துக்கிட்டீங்களா? தசா டோட்டல் பீரியட் 120 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ சப்ஜெக்ட் போகலாம். இப்போ 800ன்றது வந்து 13 டிகிரி 20 மினிட்ஸ். இது தசா டோட்டல் தசா பீரியட் டோட்டல் இல்லையா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? அப் டு திஸ் யூ நோ. நெக்ஸ்ட் வில் கோ. இப்போ என்ன பண்றாரு இவரு, இதை டிவைட் பண்றாரு. டிவைட் பண்ணிட்டு 249 ஈக்குவல் பார்ட்ஸா பண்றாரு. அதுக்காக அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க சார்ட்டை கையில எடுத்துக்கோங்க. இது 249 ஏதோ அவருடைய ஒர்க் அவுட். 249 இல்ல சார், எப்படி டிவைட் பண்ணாருன்னு பார்த்துன்னு வந்தீங்கன்னா, நோ இதை இப்படி டிவைட் பண்ணிட்டே போகும்போது உங்களுக்கு வரதே டோட்டல் 249 தான். அதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைனலா பாக்குறப்ப தான் புரியாது. ஓகே, இந்த சார்ட்டை பாருங்க, இந்த சார்ட்டை பாருங்க. இதுல என்ன பண்ணிருக்காரு, மேஷத்துல இருந்து ஏரிஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட்ல ஏரிஸ் 0 0 0 0 46 40, அது வந்து சப்லாட் மார்ஸ் கேத்துன்றாரு. அதாவது மார்ஸ் இஸ் தி ஹவுஸ் லார்ட், மேஷ ராசிக்கு ஹவுஸ் லார்ட். இது கேத்து எப்படி வருதுன்றது இப்ப கால்குலேட் பண்ண போறோம் நம்ம. இப்படி என்ன பண்ணிருக்காரு இவரு, டோட்டலா பாருங்க எவ்வளவு பார்ட்ஸ் வந்திருக்குதுன்னு. நீங்க எல்லா பேஜ்லயும் டோட்டல் பண்ணினீங்க, நீங்க டோட்டல் வந்து 249 பார்ட்ஸ் வரும். லாஸ்ட் பேஜ்ல பாருங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி டிவைட் பண்ணாரு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹி டிவைடட். ஓகே, திஸ் இஸ் 249. இப்போ இவர் எப்படி அப்ரோச் பண்றாருன்றது இந்த சார்ட். இப்போ இந்த சார்ட் கையில எடுத்துக்காங்க. ஸோ மேல நான் 800 கொடுத்துருக்க பாருங்க. 800 மினிட்ஸ் எப்படி வருதுனாக்கா 13 டிகிரி 20 மினிட்ஸ் அண்ட் 13 டிகிரி வந்துட்டு 780 பிளஸ் 20 இஸ் 800 மேல போட்டிருக்கேன். அதை தான் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சேன் இப்போ. இட்ஸ் கிளியர்? Okay, next we are going for 120 years total dasha period. This is the total dasha period. That is 120. It is clear? Okay, now we'll go. இப்போ என்ன பண்றாரு, sun வந்துட்டு sun total எவ்வளவு இயர்ஸ், 6 years into 800 எது, 1 nakshatra information divided by 120 எது, total dasha period. இதுல பண்ணும்போது you will get the value of 00 minutes degree, 40 minutes and 00 seconds. Understood? இல்ல will come sun division. அதாவது 120 இயர்ஸ்க்கு ஒரு நட்சத்திரத்துடைய டிவிஷன்ஸ் சன்னுக்கு இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது. This is the contribution of sun. Okay, next moon. Moon எடுத்துக்கோங்க, இது sun இது. இப்போ moon எடுத்துக்கோங்க. Moon is 10 years இல்லையா? moon பாருங்க எவ்வளவு 10 years. 10 into 800 divided by 120. This is 1 degree 06 minutes 40 seconds. Okay,
இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு நெக்ஸ்ட் பாருங்க மார்ஸ். அதே மாதிரி 7 மார்ஸ் எவ்வளோ இயர்? 7 years into 800 divided by 120. That is 0, 0, 46, 40. நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க மெர்க்யூரி. மெர்க்யூரி எவ்வளோ இயர்? 17 years. 17 years into 800 by 120. நெக்ஸ்ட் ஜூபிட்டர் பாருங்க, கொஞ்சம் இங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஜூபிட்டர் இஸ் 16 years into 800 divided by 120. சேம் சாட்டர்ன் 19. வீனஸ் வந்துட்டு 20 years into 800 divided by 120. Saturn 19 years into 800 by 120. Rahu next. Rahu is 18 years into 800 by 120. Ketu 7 years into 800 by 120. This total, in the total value paranga, same 13 degree 20 minutes. இதை பாருங்க, டோட்டல் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? This is how E divided. Okay? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கேத்துக்கு அதே மாதிரி பண்ணிருக்கேன். கேத்து, இப்போ கேத்துல வந்துட்டு சப் கேத்து கேத்து. இப்போ கேத்துக்கு வந்துட்டு உங்க வேல்யூ வந்துட்டு இங்க பாருங்க, கேத்து வந்துட்டு 7 years into 800 by 120. அந்த வேல்யூ வந்திருக்கு இல்லையா? தட் இஸ் 46, 40 வந்திருக்கு இல்லையா? அந்த 46, 40 எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இந்த செகண்ட் பேஜ்ல கேத்துல கேத்து, கேத்துல கேத்து சப்டிவிஷன் வருது இல்லைங்களா? அந்த கேத்துல கேத்து இஸ் 46, 40. கேத்துனுடைய டோட்டல் இயர் 7 years. 7 years into 120. அப்படி பண்ணும்போது this கேத்து, what is the value you got? That divided into total dasha periods. புரிஞ்சுதுங்களா? டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க கீழே என்ன வருது பாருங்க, 46, 40. 46, 40 அது இந்த கேத்துனுடைய வேல்யூ. புரிஞ்சுங்களா? Can you follow me? ஏன்னா இதுல நீங்க கிளியரா இல்லைன்னா you cannot go into it. ஓகே, ஏன்னா கேபி எப்படி டிவைட் பண்ணாருன்ற உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, you are very good to follow this. அது மட்டும் இல்லாம நீங்க இது பார்க்க 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 உங்க மைண்ட் எந்த அளவுக்கு செட் ஆயிடும்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இப்போ என்ன டைம், இந்த டைமுக்கு என்ன நட்சத்திரம் நடந்துட்டு இருக்குது, அது எந்த டிகிரியில இருக்கு, அப்படின்னா என்ன சப்ல இருக்கு, என்ன சப்ல இருக்குன்னு பார்த்துட்டு இம்மிடியேட் நீங்க ப்ரெடிக்ஷன் கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்க மைண்ட் டியூன் அப் பண்ணும், அந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும். கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்றாரு, அவரது ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் அது டைப் பண்ண டைம் இல்லை, அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொண்டு வந்து காமிக்கிறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. ஒரு பார்ட்டி ஹாலில் உட்காந்து பேசுங்க, எல்லா டாக்டர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க, ஹையர் அஃபிஷியல்ஸ்ல இருக்கிறவங்க. ஒரு டாக்டர் அவரு ஐடி குவாலிஃபைடு, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த பார்ட்டியில. அப்போ அவர் கேட்குறாரு, என் ஒய்ஃப்க்கு குழந்தை பிறக்க போகுது, கேன் யூ சே வென் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் இம்மிடியேட் யோசனை பண்றாரு, நவ் வாட் இஸ் தி ஸ்டார் இஸ் ரூலிங், தட் ஸ்டார் சப்லாட் யாரு, அதனுடைய சப்லாட் யாருன்னு கால்குலேட் பண்றாரு. கால்குலேட் பண்ணிட்டு இம்மிடியேட்டா சொல்றாரு, இந்த மாசம் இத்தனாம் தேதி குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொன்னா அவன் சிரிக்கிறான், அவன் ஃப்ரெண்டு சிரிச்சிட்டே, நீ சொல்றதுக்கும் டாக்டர் சொல்றதுக்கும் 45 days டிஃபரன்ஸ் இருக்கு. See, astrology never fails. இவர் சொன்ன வேர்டு இதுதான், astrology never fails. I have given the information. We'll see when time comes அப்படின்னு சொல்றாரு. டேட் வந்துடுது, டாக்டர் சொல்றது 45 days பிஃபோர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணி 10 days ஆனாலும் குழந்தை பிறக்கல. திரியவருக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், என்னடா இப்படி ஆயிருக்கு, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். டேய் வீட்டுக்கு கூப்பிட்டு போடா, நான் சொல்கிற டைம் கூப்பிட்டு வாடான்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 2 days பிஃபோர் கூட்டின்னு போடான்றான், இன்பேஷன் பண்ணுறாங்க. அவர் சொன்ன அந்த டேட்டில் அந்த டைமில் அந்த குழந்தை பிறகு. இது ஒரு மந்திரமோ மாயமோ டாக்டர் கடவுளோ சொல்றது இல்லை. If you know the nature properly, you know how the nature works, at what time, what it does, by that planetary combination, if you know it, you can do 100% prediction. இதை இவன் தான் பண்ணா அவன் தான் பண்ணான்னு கிடையாது. Anybody can do it if you seriously practice this subject. புரிஞ்சுதுங்களா? அது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அந்த காப்பி போட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கேத்துவை வந்துட்டு கேத்து ஒரு டிவிஷன் வந்தது 40. இது ஃபர்தர் தசா பீரியட்ஸ் பிரகாரம் 9 பிளானட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதும் இந்த சார்ட். அதே மாதிரி வீனஸ் எடுத்துக்கோங்க. வீனஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, வீனஸ்க்கு என்ன வேல்யூ இருக்கு,
வீனஸ் வந்தது வந்துட்டு 133/3 133 minutes and 33 seconds. இங்க பாருங்க, என்ன ஒரு வாட்டி பார்த்துட்டு அங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வீனஸ்க்கு வாங்க. வீனஸ்க்கு வந்துட்டு லாஸ்ட்டுக்கு போங்க. அதாவது 2 degree 13 minutes 20 seconds நீங்க செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணா 133.33. ஓகே, அந்த வீனஸ் இங்க வாங்க. இந்த வீனஸ் பேஜுக்கு வாங்க. வீனஸ் பேஜ்ல 133.33. வீனஸ் எவ்வளவு இயர்? 20 years தசா பீரியட் டிவைடட் பை 120. புரிஞ்சுதுங்களா? வீனஸ் ஆனவன நெக்ஸ்ட் தசா என்ன? சன். சோ வீனஸ் சன். நெக்ஸ்ட் என்ன? மூன். வீனஸ் மூன். நெக்ஸ்ட் என்ன? வீனஸ் மார்ஸ், வீனஸ் ராகு, வீனஸ் ஜூபிட்டர், வீனஸ் சாட்டர்ன், வீனஸ் மெர்க்குரி, வீனஸ் கேது. This is how this division is happened. இதை பார்த்துட்டு நம்ம அந்த சார்ட்டுக்கு போனோம்னா கிளீனா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. பாருங்க, சன்னதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல சன்னுக்கு எவ்வளவு டிவிஷன் கொடுத்துருக்கேன்? 46.6, 46 minutes and 6 seconds கொடுத்துருக்கேன். இன்டூ தசா பீரியட் ஆஃப் 6 years டிவைடட் பை 120. ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல சன் பாருங்க, 0 degree 40 minutes and 40 seconds. இப்ப சன்னுக்கு வாங்க. பேஜ் நம்பர் 4, 40 minutes 0 பண்ணிடுங்க. அது சன் பீரியட் 0 degree 40 minutes 40 seconds. ஓகே, 6 வந்துட்டு சன் இயர், சன் இயர். ஓகே, so 46 into 6 divided by 120. இந்த காலம்ல நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் சன் பண்றீங்க, நெக்ஸ்ட் சன் மூன், சன் மார்ஸ், சன் ராகு, சன் ஜூபிட்டர், சன் சாட்டர்ன், சன் மெர்க்குரி, சன் கேது and சன் வீனஸ். This is how it is divided. டோட்டல் எடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற சன் வேல்யூ பாருங்க, சேம் இருக்கும். that 40. புரிஞ்சுதுங்களா? எனி டவுட் ஹியர்? யாருக்கும் டவுட் ஒன்று இமிடியேட் கேளுங்க. ஓகே, ஐ அம் கோயிங் பை வெரி சிம்பிளஸ்ட் மெத்தட். இது காம்ப்ளிகேஷன் இல்லாம சீரியஸ் கிளீனா உங்களுக்கு புரியுற மாதிரி சார்ட் ரெடி பண்ணிருக்கேன். எஸ், சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா புரியுற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மூன் 10 years. மூன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க எவ்வளவு வந்திருக்கு வேல்யூ. மூணு 66.6, 66 minutes and 66 seconds. பாருங்க, இதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க இது டிகிரி, மினிட்ஸ்க்கு 1 லைன், செகண்ட்ஸ்க்கு 2 lines. ஓகே, இன்டு அது பண்ணும்போது மூன் வேல்யூ வந்ததா. நெக்ஸ்ட் மூன் மார்ஸ் பாருங்க, மூன் வச்சா மூன் மார்ஸ், மூன் ராகு, மூன் ஜூபிட்டர், மூன் சாட்டர்ன், மூன் மெர்க்குரி, மூன் கேது, மூன் வீனஸ் அண்ட் மூன் சன். இதை டோட்டல் பண்ணீங்கன்னாக்கா மூன் வேல்யூ ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கு பாருங்க, அதே வேல்யூ வந்துடும். என்ன சார், ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் ஹவ். நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி நான் இதை ரெஃபர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது மைண்ட்ல உட்காந்துரும். அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க, மார்ஸ்க்கு வாங்க. மார்ஸ் எவ்வளவு இயர்? 7 years. மார்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு. அந்த மார்ஸ் இது ஒர்க் அவுட் பண்ணும்போது 46 minutes 40 seconds. ஓகே, 46 minutes and 40. Mars is 46:40. அவ்வளவுதான். ஏன்னா சப்டிவிஷன் வரணும் இல்ல சார், அது சப்டிவிஷன் பண்றதுக்காக. இதை பார்த்துட்டு நீங்க அதை பார்க்கும்போது கிளீனா உங்களுக்கு புரியும். புரிஞ்சுங்களா? இது மார்ஸ், இது நெக்ஸ்ட் ராகு, அதே மாதிரி ஜூபிட்டர், அதே மாதிரி மெர்க்குரி. ஓகே, இந்த சார்ட்டை நீங்க ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ நோ ஹவ் டு டிவைட் இட். இப்போ இந்த பேஜுக்கு வரலாம். வில் டேக் திஸ் புக். இவர் எப்படி 249 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணாரு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, மேஷத்துல இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம் 1 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சைன்னாக்கா இந்த ராசி. சைன் இஸ் நத்திங் பட் ராசி. திஸ் ராசி, மேஷ ராசி, ரிஷப, மிதுன, கடக, சிம்ம, கன்யா, துலா, விருச்சிகா, தனுர், மக்கர, கும்பா, மீனா. ஓகே, ஏரிஸ், மேஷ ராசி ஏரிஸ். ஏரிஸ்ல வந்துட்டு 00 இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்.
ஜீரோ, அதாவது இந்த மேஷ ராசியில 0 பாயிண்ட்டுக்கு வரும். ஓகே, இங்க இருந்து என்ன பண்றாரு 0 0 2 0 0 40 40 46 40 46 40 எது 46 40 எது கேத்துக்கு நீங்க பாருங்க, கேத்து எடுத்து பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க, இந்த பேஜ் எடுங்க, இந்த பேப்பர் எடுங்க கையில. So this is your saying, இந்த பேப்பர் கையில எடுத்துக்கோங்க. கேத்து வேல்யூ பாருங்க, 7 years into 800 by 120 எவ்வளவு ஆச்சு வேல்யூ 46 40 இங்க போட்டு ஆட் பண்றாரு, அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றாரு 46 40 கூட 3 ஆச்சு, எப்படி ஆச்சுனாக்கா 46 00 டிகிரி 46 minutes 40 seconds இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சம் எஸ் எஸ் சொல்லிருந்தீங்கன்னா ஐ கேன் கோ ஃபர்தர். ஓகே, போய் இது கேத்து கேத்து இல்லைங்களா? நெக்ஸ்ட் கேத்து வந்த உடனே வீனஸ் வரணும் இல்லையா? ஏன்னாக்கா கேத்து வந்தோடனே நெக்ஸ்ட் வீனஸ் தானே தசா பீரியட். சோ வீனஸ் எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, இது கேத்து வீனஸ் பாருங்க, இங்க லாஸ்ட் காலம் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கேத்து கேத்து, நெக்ஸ்ட் கேத்து வீனஸ், கேத்து வீனஸ், கேத்து வீனஸ் உடைய வேல்யூ எவ்வளோ? எஸ், அது வந்து 2 டிகிரி எவ்வளவு? 2 டிகிரி 13 minutes. பாருங்க இங்க, இங்க கொஞ்சம் பாருங்க, 2 டிகிரி 13 minutes 20 seconds. இப்போ டோட்டல் பண்ணுங்க 0 4 2 6 60 minutes வந்தோடனே இது 0 ஆயிடும். 1 இங்க போயிடும், 10 சைப்பர் மீதி 1 6 1 இங்க போயிடும் 3. லாஸ்ட்ல என்ன போட்டிருக்காரு பாருங்க இங்க 3 டிகிரி. தட் இஸ் செகண்ட் காலம் பாருங்க 46 40 நெக்ஸ்ட் 3 டிகிரி வந்திருக்கா? திஸ் இஸ் 3 டிகிரி, தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு தசா பீரியட்ல கேத்துல வீனஸ் ஆச்சு, கேத்து சன். இப்போ கேத்து சன் எடுத்துக்கோங்க. இப்போ கேத்து சன்னுக்கு வாங்க. கேத்து சன் வேல்யூ எவ்வளோ? சன் வேல்யூ பாருங்க, இப்போ 3 டிகிரி இருக்கு இல்லையா? இங்க 3 டிகிரிக்கு நீங்க ஆட் பண்ணணும் இல்லையா? 3 டிகிரிக்கு சன் வேல்யூ எடுக்க 40 0 40 0 0 it is 0 0 43. என்ன போட்டிருக்காருங்க? That's all. இப்படி டிவைட் பண்ணிட்டே போறாரு. எஸ், ஆட் பண்ண 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 லாஸ்ட் 246ல வந்து கம்ப்ளீட் ஆகுது. திஸ் இஸ் வாட் he done. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. எஸ், நெக்ஸ்ட் 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 நீங்க பண்ணி பாருங்க, இந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. யூ வில் என்ஜாய் திஸ் கால்குலேஷன். 30ல கொஞ்சம் மிச்சம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கார்டு ஆகும், அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். இந்த டிஃபரன்ஸ் டோட்டல் தான் 249. யாருக்காவது டவுட் இருக்கா? இன்னும் 2-3 வாட்டி ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே, this is how he divided into 249 equal parts. ஓகேவா? சரி, இதை கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் வர்றதுக்கு முன்னால we have got KP books. இதெல்லாம் KP books. இது டேபிள் ஆஃப் ஹவுசஸ் ஒரு வாட்டி பாருங்க, உங்களுக்கு ஐடியா வரும். ப்ளீஸ் இந்த டிவிஷனை எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்றதுக்கு கால்குலேஷன், லக்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது, பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது என்ற சார்ட் அது. இந்த டிவிஷன்ஸ் வருது இல்லைங்க, இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க, சம்பேர் இங்கே வாங்க, இந்த மேலே பாருங்க என்ன போட்டிருப்பான், லக்னாது கால்குலேஷன்ஸ். அது கண்டுபிடிச்ச உடனே அசெண்டன்ட், செகண்ட் ஹவுஸ், தேர்ட் ஹவுஸ், 11th ஹவுஸ், 12th ஹவுஸ் அண்ட் 10th ஹவுஸ் மேலே கொடுத்துருப்பான். இவ்வளோ ஹவுஸுடைய டிவிஷன்ஸ் வந்துடும். இது மேனுவல் கால்குலேஷன், வாட் ஐ எம் டீச்சிங். ஓகே, உங்களுக்கு சிஸ்டம்ல போட்டால் எல்லாம் வந்துடுது. மேனுவலாக எப்படி பண்ணாங்க இதை அப்படின்றத சொல்கிறேன். எஸ், வித்தவுட் சிஸ்டம். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம், சிஸ்டம் வரதுக்கு முன்னால் கால்குலேட் பண்ணி டோட்டலாக, தென் வில் கோ ஃபார் தி ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ என்ன ஹவுஸ் போட், சாரி இருக்கட்டும் சார். இப்போ அங்கே என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குதுங்க, மேலே டாப்ல 10,000 போட்டிருக்காங்க இல்லையா? அது கீழே வந்துட்டு அசெண்டன்ட் இருக்கு, இன்னாண்ட செகண்ட் ஹவுஸ் இருக்கு, தேர்ட் ஹவுஸ் இருக்கு,
இன்னொன்று 10,000 11,000 இருக்குது, 12,000 இருக்குது இல்லையா? வேல்யூ இஸ் கிவன். அசெண்டன்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டுங்க டேபிள் ஆஃப் ஹவுசஸில். இந்த அசெண்டன்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு இப்போ பெங்களூருக்கு பண்ணுறீங்கன்னா பெங்களூர் இஸ் 12 டிகிரி 48 minutes இஸ் பெங்களூர். ஓகே, latitude longitude calculations நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்த டெக்னிக் அது. 12 டிகிரி 48 minutes அது பிரகாரம் நீங்கள் கால்குலேட் பண்ண பிறகு உங்களுக்கு அசெண்டன்ட் வேல்யூ வரும். அசெண்டன்ட் வேல்யூ வச்சோடனே அந்த 12 டிகிரி 48 minutes 13 டிகிரி வரும். 12 and 13 வரும். இங்கே இருக்க பாருங்க, இங்கே இந்த புக்கு இப்படி சக்கையில் பார்சா எனக்கு கண்ணாடி இல்லை, வேற. ஓகே, அசெண்டன்ட் செகண்ட் ஹவுஸ், தேர்ட் ஹவுஸ், 11th ஹவுஸ், 12th ஹவுஸ், மேலே 10th ஹவுஸ் கொடுத்துருப்பான். ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ ஜாதகத்தில் இப்போதைக்கு ஜாதகம் போடுறேன் நான். அதுக்கு தான் சிஸ்டம் எடுத்துட்டாங்க, கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். தப்பா எடுத்துக்கணும்னா மேனுவல் கால்குலேஷன் டேபிள் சார்ட் புக் பார்த்து போடுறது ஸ்கிப் பண்ணிடலாம். இது யாரும் வாங்க, நான் அதுக்கு தான் நான் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு 5 days டைம் கொடுத்ததுனால ஐ சிங்க்ரனைஸ் இட். இல்லைன்னா பியூட்டிஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிருப்பேன். புரிஞ்சுங்களா? இட்ஸ் வண்டர்ஃபுல். ஓகே ஓகே, புரிஞ்சுது சார். சி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கான்செப்ட். ஓகே, இப்போ என்னன்னாக்கா இப்போ பாருங்க, இப்போதைக்கு போடுறேன் நான். கம்ப்யூட்டர்ல எதெல்லாம் நேரா வந்துருதோ அது அப்படியே நேரா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேனுவல் இல்ல, உங்களுக்கு விஷயம் தெரியப்படும் இல்லைங்களா? 249 எப்படி வந்தது? இது நல்லா அழகா புரியுது. தட்ஸ் வாட் யூ ஷுட் நோ ஃபர்ஸ்ட். அது தெரியாம வெறும் சாட்டை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன புரியும் உங்களுக்கு? ஓகே, இப்போ நான் போட்டிருக்கிறது, இப்போ ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ டைம் வந்து 11 hours 45 minutes 57 seconds. இந்த டைமில் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுறேன். ஜாதகத்தை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது சித்தா நட்சத்திரம் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ சப்டிவிஷன்ஸ் இது கேபி பிரகாரம் டிவைஸ் பண்ணி போட்டிருக்கிறது. இப்போ வந்துட்டு லக்னம், லக்னா இஸ் கன்யா லக்னா. கன்யா லக்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு எவ்வளோ டிகிரி இருக்குது? 19 degree 50 minutes. கொஞ்சம் ஒரு வாட்டி எழுதிக்கோங்க. ஒரு வாட்டி எழுதிட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் உட்காந்துரும். 19 degree 50 minutes. ஓகே, செகண்ட் ஹவுஸ் 19 degree 56 minutes. செகண்ட் ஹவுஸ் 19 degree 56 minutes. தேர்ட் ஹவுஸ் 1933. Fourth house 1852. Fifth house 1852. degree 52 minutes. Sixth house. இது வந்து அந்த பாவ மத்தியம் சொல்றாங்க. 19 degree இல்ல சார், 19 degree 52 minutes. Maintain degrees 1942. அது பாவா கால்குலேஷன் சார், பாவா கால்குலேஷன். இது வேற. எஸ், பாருங்க, இது அப்படியே இங்கே வரும். திஸ் இஸ் 7th house, 8th house,
9th house, 10th house, 11th house, 12th house. For 1950. Okay, next to 1956. Next to 1933. Next to 1852. Next to 1852. Next to 1942. இந்த ஹவுஸ் டிவிஷன் எப்படி வந்தது? லக்னா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. 12 degree 48 minutes பெங்களூருக்கு கோயின்சைட் பண்ணும்போது இவள் கட் லக்னா வேல்யூ. அந்த லக்னா வேல்யூ போட்டிங்க. போட்ட பிறகு இங்கே பாருங்க, இங்கே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இங்கே ப்ளீஸ் வாட்ச் ஹியர். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் போட்டிங்க, செகண்ட் ஹவுஸ் வேல்யூ அவன் கொடுத்துட்றான், தேர்ட் ஹவுஸ் வேல்யூ அவன் கொடுத்துட்றான், 11th ஹவுஸ் வேல்யூ அவன் கொடுத்துட்றான், 12th ஹவுஸ் வேல்யூ அவன் கொடுத்துட்றான், 10th ஹவுஸ் வேல்யூ கொடுத்துட்றான். பாருங்க, இந்த வேல்யூ இங்கே போடுறீங்க, 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 இந்த வேல்யூ இங்கே போடுறீங்க. அண்டர்ஸ்டுட்? 6 ஹவுஸ் வேல்யூஸ் அவன் கொடுத்துட்றா, ரிமைன் 6 ஹவுஸ் ஆப்போசிட் ஹவுஸ்ல போடுறீங்க. திஸ் இஸ் தி டிவிஷன் ஆஃப் கேபி சிஸ்டம். புரிஞ்சுதுங்களா? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங் ஒன். கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும், சீரியஸாக படிக்கணும். அப்போ நீங்கள் யூ வில் பிகம் அ குட் அஸ்ட்ராலஜி. பாருங்க, இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டோன் கொண்டு போய் கொடுத்துட்டு ரிங் பண்ணி வந்து கொள்ளன்னு கொடுத்தேன். காலையில் ஒரு 3000 ரூபாய் சம்பாரிச்சிட்டேன். டெய்லி 3000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ, மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு நாளெல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டுன்னு இல்லை. நான் மேக்ஸிமம் நான் படிக்கிறதுக்கு தான் டைம் யூஸ் பண்ணுறது. ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேர் வந்தால் போதும். அதில் ஒருத்தன் ஒரு ஸ்டோன் வாங்கினா போதும், வேலை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. புரிஞ்சுங்களா? மீதி நேரத்தை நான் படிக்கிறதுக்கே செலவு பண்ணுறேன். இல்லை, என் ரிசர்ச் ஒர்க் வச்சுட்டு இருக்கேன். ஐ எம் கோயிங் ஃபார் டிஃப்ரெண்ட் பிளேஸ் டு டூ ரிசர்ச். இப்போ கூட 1 மணிக்கு விட்டேன்னா 6 மணி வரைக்கும் ரிசர்ச் ஒர்க்கில் இருப்பேன். 6:30 மணிக்கு தான் கடைக்கு போவேன். 9:10 மணி வரைக்கும் கடையில் இருப்பேன். 1 2 3 கேஸ் அட்டன் பண்ணுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். புரிஞ்சுதுங்களா? உட்காந்த இடத்துல நீங்கள் சம்பாதிக்கலாம். 4 பேருக்கு நல்லா செஞ்சு இது வரைக்கும் ஒரு 5000 கல்யாணம் பண்ணியிருக்கேன். போதாத வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ பண்ண போகிறோன்னோ தெரியாது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி யூ கேன் டூ குட். ஒன்றும் இல்லை, இதை வந்து தப்பாக வச்சுக்கிட்டு காவிய வேஷம் போட்டுக்கிட்டு சமஸ்கிருதத்தை சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இட்ஸ் பியூர்லி சயின்ஸ், நேச்சர் கனெக்டட் டு ஹியூமன். இயற்கை உங்களோடு எப்படி செயல்படுகின்றது என்பதை தெரிந்து கொண்டு மக்களுக்கு வழிகாட்டுவதுடன் நீங்களும் நன்றாக வாழலாம். அவ்வளவுதான். இது கடவுளுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க சில்பசாஸ்திரத்தில் வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், கோயிலை பத்தி சொல்ல போறேன் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? வாஸ்துக்கு உள்ள போகும்போது உங்களுக்கு வீடுனா எப்படி இருக்கணும்? உங்க வீட்டு உள்ள போகும்போது யார் வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல என்டர் ஆகணும்னு சொல்லலாம். ஏன் உங்க பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே, இல்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லாத இருப்பாங்களே, வீட்டு உள்ள போனோடனே நீங்க சொல்லலாம். எந்த இடம் சரியில்லையோ அந்த இடத்துல இருந்து ரிஃப்ளெக்ஷன் பாடிக்கு வரும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இட்ஸ் ஒன்லி நத்திங் பட் நேச்சருக்கு உங்க பில்டிங்கை அலைன் பண்றது, அவ்வளவுதான். If it is not aligned properly, if it is in wrong direction, it will produce wrong energy inside the house. அந்த ஏரியாவில் எந்த ராங் எனர்ஜி எந்த ஏரியாவில் ப்ரொடியூஸ் பண்ணோ அந்த ஏரியா எஃபெக்ட் ஆகும். ஒருத்தர் வீட்டுக்கு போனீங்கன்னா நார்த் வெஸ்ட் வர்ஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வரவே மாட்டாங்க, வந்தாலும் சண்டை போட்டு தான் போவாங்க. போனவனே சொல்லலாம், நீங்க they'll get shocked. இதுக்கு மாற்றம் மந்திரம் கடவுளை யாரும் சம்பந்தம் கிடையாது. இயற்கை உங்களோடு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றதுதான் வாஸ்து. ஓகே, இப்போ பார்த்துட்டுங்களா? யூனோ ஹவு டு டிவைட் த டிவிஷன்ஸ். இப்போ பிளானட்ஸ் எங்க இருக்கு? இன்னைக்கு பிளானட்ஸ் எங்க இருக்கு? இப்போ பிளானட்ஸ் வந்து பாருங்க, ஜூபிட்டர், மார்ஸ் 1 degree 12 minutes, மார்ஸ் 1 degree 12 minutes, ஜூபிட்டர் is 16 degree 48 minutes. இது எதுல பாக்குறீங்க? இந்த சார்ட் இருக்கு, இது கேபி பிளானட்டரி பொசிஷன்ஸ் சார்ட். இது 2001 to 2025 இந்த புக்கு கிடைக்கும். இந்த புக்ல எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும் அப் டு 2009 to 2025. இதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம். அப்போ சிஸ்டம் இல்லாத அப்போ வாங்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லக்னா கால்குலேஷன்,
சப்டிவிஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த டிகிரிஸ் எல்லாம் போட்டு பிளானெட்ஸ் எடுத்து அதனுடைய டிகிரிஸ் எல்லாம் போட்டு விச் இஸ் தி ஸ்டார் லாட் சப்லாட் சப்லாட் போட்டுட்டு தென் வில் கிவ் தி ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ அப்படி இல்லை, ஒரே செகண்ட் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். இது என்ன டைம் போட்டீங்க இது? இது 11:45:57. ஓகே, ஜூபிட்டர் வேல்யூ ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் சன் இன் 28 degrees 7 minutes. 28 degrees 7 minutes. Next Venus is 8 degree 59 minutes. Venus 8 degree 59 minutes. Next Mercury 23 degree 37 minutes. Mercury 23 degree 37 minutes. Next Ketu 16 degree 20 minutes. 16 degree 20 minutes. Moon is 1 degree 31 minutes. Next Saturn 25 degree 4 minutes. Saturn இப்படி ஆர்ன்னு போட்டால் ரெட்ரோ, ஆர்ன்னு போட்டால் ரெட்ரோ நான் என்னன்னு சொல்கிறேன். Saturn 25 degree 4 minutes. Next Rahu is 16 degree 20 minutes. 16 degree 20 minutes. This is the present position. இப்போ உங்களுக்கு 11:45:57. Degrees, hours, minutes, seconds. இது ஐநாம்ஸ் என்ன போட்டீங்க? KPI நாம் சார். KP நியூ ஆர் KP ஓல்டா? New 14/7/2004. 14/7/24. This is the planetary positions. அதுக்கு இதுக்கு ரொம்ப வேரியேஷன் வரும் சார். கொஞ்சம் வித்தியாசம். எஸ், அதான் 1 டிகிரிக்குள்ள வேரியேஷன் வரும். இது 1954 வருது, 1950. தட்ஸ் வாட், அவ்வளோதான். The accuracy will not be so much different. இது என்ன தெரியுங்களா, இது பர்டிகுலர்லி கேபி பேக்கேஜ் நான் போட்டிருக்கிறது கிருஷ்ணமூர்த்தி பேக்கேஜ். அதை வந்துட்டு தேவராஜன் ரிசர்ச் பண்ணி பாருங்க. இதில் வந்து ஸ்டார்லாட் சப்லாட் சப்லாட் வரும். ஓகே, இன்னும் லிங்க் பார்த்தீங்கன்னா சப் டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகே, துணி 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 இப்போ இந்த தசா பீரியட் தெரிஞ்சது இல்லைங்களா? நோ பிக் ஃபோர் தி எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி மேனுவல்